சிம்பிளாக டேஸ்ட்டாக பஞ்சு போல் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அது 1 கப் கடலை மாவு தயிர் வச்சு பண்ண போகிறோம். நல்லா சாஃப்டாக இருக்கும். இதுக்கு 1 கப் கடலை மாவு, பேக்கிங் சோடா, சால்ட், மஞ்சள் தூள், மிளகாய் தூள், ஓமம், பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு பஜ்ஜி மாவு மாதிரி கொண்டு வந்துடணும். இதுக்கப்புறமா இதை எண்ணெயில் போட்டுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். மெது போண்ட மாதிரி இருக்கும். நல்லா ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறமா எடுத்துட்டு நம்ம தண்ணியில் போட்டுடலாம். தண்ணியில் போடும்போது அது நல்லா பஞ்சு போல் மாறிடும். இதுக்கப்புறமா இது ஊற வைக்கிறதுக்காக தயிர் ரெடி பண்ணணும். அதுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர், சுகர், உப்பு போட்டு நல்லா க்ரீமியாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இந்த தண்ணியை பிழிஞ்சு எடுத்துகிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். மேலே தயிர், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், சாட் மசாலா, ரோஸ்டட் ஜீரகத்தூள், மாதுளம்பழம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி, அவ்வளோதான். இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டும் சாப்பிட்லாம், இம்மீடியட்டாகவும் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தயிரில் ஊறி நமக்கு நல்ல மெதுவடை மாதிரி இருக்கும்.